இது வந்து 3 BH டூப்ளெக்ஸ் வில்லா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3 பெட்ரூம், கிச்சன், டைனிங், ஸ்டாக் கேஸ், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோங்க. நம்ம பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிவி யூனிட்டுங்க. டிவி வித் அட்டாச் பூஜா, ஒரு ஷோ கேஸ் பாருங்கள். இது வந்து நியூ கலர் டீக்கில் ஒரு நியூ கலர் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு மார்பிள் பேட்டர்ன்ஸில் ஒரு 2 கலர் மார்பிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா டீ கலர் வித் மார்பிள் பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக அவுட்புட் வந்திருக்கு. நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இது வந்து 16x17 ஹால் சைஸு. இதில் வந்து டாப் டு பாட்டம் வரையும் நம்ம டிவி பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃப்ளூட்டர் பேனல் கொடுத்து ஃபுல் லென்த் டு லென்த்து ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி லெஃப்ட் சைடில் பூஜா, சென்டர் மட்டும் டிவி கொடுத்துருக்கோம். ஒரு ஃப்ளோட்டிங்கில் மார்பிள் பேட்டர்ன் பாருங்கள். ஒரு உட்டன் வித் மார்பிள் பேட்டர்னில் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸ் ஆகுமே ஹால்னால நம்ம ஒரு 7 ஃபீட்டோ 8 ஃபீட்டோ பண்ணால் கூட இந்த லுக்கு வந்திருக்குமா இல்லை. பட் இந்த டோட்டலாக ஃபுல் லென்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோவோட நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மெயின் அந்த உட்டன் கலர் வித் பூஜா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கலர் பாருங்கள். ஒரு டீக்கில் ஒரு ரியல் வுட்டு பாருங்கள். ஒரு ரியல் வுட்டு ஒரு வார்னிஷ் அடித்தோம்னா எந்த அளவுக்கு ஹைலைட்டாக காமிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் இருக்குது பாருங்கள். அதில் மேலே கலசத்துக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொடுத்து கலசம் வச்சுருக்கோம். அவுட்டில் ஒரு சிஎன்சி டோரில் பூஜா பொறுத்தவரையும் ஒரு சிஎன்சி டோரு, கிளாஸ் டோர், நிறைய பேட்டர்ன்ஸு, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து சிஎன்சியில் 3 பெல் கொடுத்து ஹோம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உள்ளுக்குள்ளே பாருங்கள். பேக் சைட் ஃபுல்லாகவே கவரிங் பேனலிங் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை நம்ம பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டில் வந்து ஃபோட்டோஸ் கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம பூஜா ரூமுக்குள்ளே எந்த மாதிரி வைக்க முடியும், எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண முடியும், எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் க்ளீன் பண்ணுறக்கோ மெயின்டைன் பண்ணுறக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஹாலில் இப்போ வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஷோ கேஸு, தென் டிவி பக்கத்தில் பூஜா நம்ம அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சில வீட்டில் வந்து பூஜா தனி ஸ்பேஸ் விட்டுருப்போம், அந்த பூஜா தனியாக பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹால்லே டிவி வித் ஷோ கேஸ் வரனால எங்கேயுமே கொலாப்ஸ் இல்லாமல் ஒரு கம்பைன் பண்ணி பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டு தாராளமாக ஒரு 75 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃப்ளோட்டிங் பார்ட்ஸ் நம்ம கொடுக்கல. ஏன்னா பூஜா ரைட்ஸை ஷோகேஸ் கீழேருந்து பாட்டம் ஃப்ளோர்லேருந்து டச் பண்ணி வரதுனால நம்ம இதுவுமே ஒரு 2.5 ஃபீட்டில் ஒரு பாட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க ஸ்பீக்கர்ஸு, பார் ஸ்பீக்கரு எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு கீழேருந்து கொண்டு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ளோட்டிங் கொடுக்காம ஃப்ளோர்லேருந்து பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். சென்டரில் ஹேஸ்பர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஷோகேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உள்ளுக்கு ஃபுல்லாகவே கிளாஸஸ்ஸு. இந்த கிளாஸ் போடும்போது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க இருக்காங்களா, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் கொண்டு வந்து டச் பண்ணாவே பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்த்து தான் கேர் பண்ணணும். ஏன்னா கிளாஸ் பொறுத்தவரை அது ஒன்று தான். அந்த மார்பிள் பேட்டர்ன் வித் அந்த உட்டன் கலர் கொடுக்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக் சைடில் ஃபுல் பேனலிங் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்பவே அவுட்புட் சூப்பராக இருக்கு பாருங்கள். அடுத்த டைனிங் வித் கிச்சனுங்க. நம்ம ஹால்லேருந்து என்ட்ரு ஆகும்போதே மேலே ஸ்டாக்கேஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டாக்கேஸு, அது போக சின்ன பேசேஜ், அதுக்கப்புறம் டைனிங் வந்து செப்பரேட்டாக பார்ட்டிஷன் பண்ணுறதுனால நம்ம பீம் வரும், அந்த பீம் கவர் பண்ணி ஒரு ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம். சின்னதாக ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சின்ன லைட்ஸ், அந்த ஸ்பாட் லைட்ஸ் அந்த கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து அது தனியாக ஸ்பிட் பண்ணி காமிக்கிறதுங்க. அந்த மாதிரி தான் இந்த இடமே பாருங்கள், ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கும்போது தனியாக காமிக்குது பாருங்கள். இந்த கலர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பொதுவாக வந்து நம்ம டைல்ஸ் கலரு, ரூமோட கலரு, அந்த ரூமுக்கு கலர் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி இன்டீரியர் பண்ணும்போது தான் நம்ம வீடை வந்து அழகாக காமிக்கும். அந்த கலர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து கரெக்டான கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு. நீங்கள் சோஃபா பார்த்துருப்பீங்க, டைனிங் ஏரியாவும் பாருங்கள், சேர் எல்லாமே வுட்டுனால அந்த வுட்டு கலர் மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க.
நம்ம என்னதான் குவாலிட்டியாக பண்ணாலுமே சரி, பட் அந்த கரெக்டான ஃபினிஷிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த அவுட்புட் வரும், தென் லைஃபும் வருங்க. பாருங்க, ஏன்னா சிட்டிங் ஏரியா கொடுத்ததுனால நம்ம சிட்டிங்க்கு ப்ரப்போஸ்க்கு வேண்டி நம்ம இங்கே எதுவுமே பண்ணல. ரைட் சைடில் மட்டும் ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்து பர்கோலா இனி பேட்டர்ன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அப்படியே கிச்சனில் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு யூ ஷேப் கிச்சனு, ஒரு 2 வால் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். பேக் சைடில் வந்து செல்ஃப் வச்சு நம்ம டோர் கொடுத்துருக்கோம். ஒரு கிளாஸ் டோரு. இங்கேயும் கரெக்டாக ப்ராப்பராக கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. தண்ணி வெளியே வராமல் இருக்குது, ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே இன்பில்டாக உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து ஒரு 3 டேண்டம் போட்டிருக்கோம். மேலே கட்லரி, 2 பிளெயின் பேசிக் கொடுத்துருக்கோம். கேஸ் வைக்கிறதுக்கு ஒரு டபுள் டோர் ஸ்டோரேஜுக்கு. சிம்னிக்கு ரைட் சைடில் ஒரு ஓப்பன் பார். சிம்னி இந்த கர்வ் வரனால, இந்த ஸ்பேஸ் விண்டோ வரனால இந்த ஏரியா ஒரு 2 ஃபீட் 2.25 ஃபீட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே டோர் போட்டோம்னா சிம்னி இடிக்கும். அதனால தான் ஓப்பன் கிளாஸ் சைடிங் கிளாஸ் கொடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம ஓப்பன் டோராக கொடுத்துட்டோம். அப்படியே ரைட் சைடில் செல்ஃப்ஸ் வச்சு டோர்ஸ் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் பாருங்கள், கலர்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கு பாருங்கள். அந்த ரியல் வுட்டு அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இது வுட்டு இல்லை, யூபிவிசி. இது நியூ கலர்ஸுங்க. டீக்கில் நியூ கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் ஸ்டார்கேஸ்களையும் நம்ம வந்து ஹால் வித் கிச்சன் டைனிங்லாம் ஓப்பனாக இருக்கனால ஸ்டார்கேஸ்களையும் நம்ம உட்டன் கலர் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் கலர்னால நம்ம ஃபுல்லாகவே உட்டன் கலர் கொண்டு வந்திருக்கோம். சோஃபா டீக்குனால, டைனிங் ஏரியா சேர்ஸ் எல்லாமே டீக்குனால எல்லாமே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வீடு வந்து ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி தான் நம்மளும் மாடல் பண்ணி டிசைன் பண்ணி அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் பெட்ரூம் போகிறோம். ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது. விண்டோ பக்கத்தில் ஒரு 3 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டு, அந்த விண்டோ கீழே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து மல்டி ப்ரப்போஸ் அயன் பண்ணுறதுக்காக இருக்கும், ஸ்டடி ப்ரப்போஸாக இருக்கட்டும். ஒரு ட்ராஸ் டோர் கொடுத்துருக்கோம். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செரி வுட்டு, இது வந்து மகாகனி சொல்லுவாங்க. செரி வுட்டு மகாகனி சொல்லுவாங்க. அந்த மகாகனி கலரில் டோர்ஸு பார்டர்ஸ் கொடுத்துட்டு, டோர்ஸ் மட்டும் நான் வந்து மார்பிள் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒயிட் வித் கோல்டன் கலர் மார்பிள் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள செல்ஃப்ஸ் எல்லாமே ஷீட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு ட்ராஸு, பாருங்கள் அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. காட் கலர் மகாகனி கலர்னால, டார்க் வுட்டுனால அதே கலர்லாம் மேட்ச் பண்ணி அந்த அவுட்டர் டார்க்கும் டோர்ஸ் போட்டு லைட் கலர் கொண்டு வரனால ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள் டோர்ஸ். அந்த டோருக்கு தகுந்த மாதிரி பிளாக் கலர் ஹேண்டில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த உள்ளுக்கு போகிற செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிசைன் பண்ணுற மாதிரி தான். நம்ம செல்ஃபு, ஹேங்கரு, ட்ராஸு, எனி மாடல் தகுந்த மாதிரி, நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரியும், நம்ம லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரியும் நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். இது ஃபுல்லாகவே வார்ட்ரோப். அப்படியே ஒரு ஸ்டடி டேபிள் வித் அயன் டேபிள், ஒரு ட்ராஸு, கீழே ட்ராஸுங்க. யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம். 2 பெட்ரூம்லேயும் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப், லாஃப்ட்டு, தென் சின்னதாக ஒரு டிவி யூனிட்டு, வால் யூனிட்டு, தென் ஒரு விண்டோ கீழே வரனால ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு பண்ணியிருக்கோம். நம்ம அதை பார்க்கலாம் பாருங்கள். இது 4 டோர் வார்ட்ரோப் பற்றி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லாஃப்ட் க்ளோசிங்கு, ஒரு செல்ஃப் க்ளோசிங் இருக்குது டோருக்கு பின்னாடி. இங்கேயும் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் ஃபுல்லாகவே ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம கீழே பார்த்தோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் பேட்டர்னில் மகாகனி கலரில் ஒரு பார்டர், லாஃப்ட் மட்டும் டோர் கொடுத்துட்டு
வார்ட்ரோப் வந்து மகானில் ஃப்ரேம்ஸ் அவுட்டர் பார்டர் கொடுத்து ஒரு ஒயிட் கலர் மார்பிளில் டோர்ஸ் கொடுத்து ஒரு பிளாக்காக ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சென்டரில் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ஒரு ஹேங்கர் வித் செல்ஃப்ஸு, தென் ட்ராஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம நிறைய மாடல், நிறைய டிசைன்ஸ், நம்ம ஐடியாஸ் கொடுப்போம். சில கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிடுவாங்க. மெயின் திங் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னு சொன்னால நம்ம அந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சொல்கிற டிசைன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அந்த டிசைன் தகுந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்து நம்ம பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சில கஸ்டமர்ஸ் எனக்கு பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுப்போம். நாங்கள் மெயின் திங் பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூம்ஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், என்ன சஜஷன் சொல்ல முடியுமோ எல்லா சஜஷன் சொல்லுவோம். அதில் சேஞ்சஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் ஒரு டிசைன் தகுந்த மாதிரி பார்த்து எங்கள் டிசைன் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அதில் வர அவுட்புட் தான் நம்ம இத்தனை வீடியோவில் வர எல்லாமே அந்த அவுட்புட் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் இங்கேயும் சில கஸ்டமர்ஸ் நீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கே தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும்னு சொன்னால அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் நம்ம டபுள் டோர் சென்டரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். இந்த சைடு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஒரு லாஃப்ட்டு, ஏன்னா ட்ரெஸ்ஸிங் பொறுத்தவரையுமே நிறைய மாடல்ஸ் இருக்குது. எனக்கு இங்கே நார்மலாக போதுன்னு சொல்லிட்டாங்க. வார்ட்ரோப் வித் அட்டாச்சோட போதுன்னு சொன்னால நம்ம இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதுவே ரொம்ப ஹைலைட்டாக தான் இருக்குது. அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இது நியூ கலரு, இது மார்பிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அப்படியே டோர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் செல்ஃப் இருந்தது. நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக சேம் டார்க் கலர் பார்டர் கொடுத்து டோர்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து இந்த இடத்துல பண்ணியிருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். எனக்கு ரேராக தான் யூஸ் பண்ணுறதுனால நான் வார்ட்ரோப் வித் அட்டாச்ட் வார்ட்ரோப்பில் நம்ம பண்ணிட்டோம் ட்ரெஸ்ஸிங்.